தீர்மானிக்க வேண்டியது யார்? ஏவாள் தான். என்ன தீர்மானிக்கணும்? இதை சாப்பிட்டு அதுலேயும் என்ன ருசி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துடலாமே. பாவத்தை அப்படித்தானே தொடங்குறோம். அப்படி தீர்மானிப்பதா? இல்லை, இந்த தோட்டத்தையும் எனக்கு தந்து, இந்த தோட்டத்தின் கனிகளையும் எனக்கு தந்து, என்னையும் படைத்து ஜீவ சுவாசத்தையும் எனக்குள்ளே தந்த ஆண்டவர் சொல்லுவதை நம்பி அவருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவதா? இதுதான் பிரச்சனை. ஏவாள் என்ன தீர்மானம் பண்ணாங்க? சாப்பிட்டு தான் பார்ப்போமே. அதுதான் சுயத்தை மறுக்காத தன்மை. சுயத்தை மறுத்தல் என்றால் என்ன? என் சுயம் சொல்லுகிறது, இந்த பழம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும், ஒரு ட்ரையல் பண்ணி பார்க்கலாமே என்று என் சுயம் சொல்லுகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், சாப்பிடாத, செத்து போவேன்.